கண்மணி, டைம் ஆயிட்டு இருக்கு. சமையல் ஆர்டர் எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சிருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். சரி வா. அன்பு சார், எங்க சார் போனீங்க? கிச்சன்ல ஒரே புகையா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு? அவனை நம்பி ஆர்டர் எடுத்தீங்களே, சொதப்பிட்டான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குடும்பம்னு உள்ள வந்து பாருங்க. அங்க வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க வாங்க. இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி? ஐயோ, என்ன எல்லாம் இப்படி இருக்கு? என்ன நான்சென்ஸ் இது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அன்பு எங்க? அது தெரியல சார். நாங்க 2 பேரும் எங்க வேலையை முடிச்சுட்டு முன்னாடியே போயிட்டோம். அன்பு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு புகையா வந்துச்சா, இங்க வந்து பார்த்தா அதான் இப்படி இருந்தது. ஐயோ, அப்ப ஸ்கூல் ஆர்டர் அவ்வளவுதானா? என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? What is this, அன்பு? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல ஜீவா, நான் இத சிம்ல தான் வச்சுட்டு போனேன். ஐ ஃப்ளேமுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. போதும், நிறுத்துறீங்களா? எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? அன்பு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மெயின் கோர்ஸ் இது. எப்படி இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போனீங்க? இல்ல ஜீவா, நான் கேர்லெஸ் எல்லாம் இல்ல. சிம்ல தான் வச்சுட்டு போனேன். எனக்கு 100% நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது எப்படி இதுல ஐ ஃப்ளேமா வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏங்க, நீங்க சிம்ல வச்சுட்டு போனது எப்படி தானா ஹை ஃப்ளேம்ல எரியும்? ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு போனதை மறந்துட்டு சும்மா அப்படி சமாளிக்காதீங்க. நல்லாவே இல்ல. இல்ல, இந்த மிஸ்டேக் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை மிஸ்டேக் நடந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது? எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? கண்மணி, இங்க நடந்த தப்புக்கு நீயும் தான் பொறுப்பு. பாத்தீங்களா, உங்களை நம்பி பொறுப்பு கொடுத்ததுக்கு இப்படிதான் நீங்க கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? உங்களால எனக்கும் கெட்ட பேரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இவ்வளவு வருஷமா நான் கேட்டரிங் ஃபீல்டுல இருக்கேன். அந்த அளவுக்கு நான் கேர்லெஸ் எல்லாம் கிடையாது. அதான் எந்த அளவுக்குன்னு இப்ப நாங்க பாத்துட்டோமே. இவருக்கு போய் எப்படி பெஸ்ட் செஃப் அவார்ட்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. வாங்கிருப்பாப்பு. சும்மா பார்க்காம எதையும் பேசாதீங்க. தம்பி, நீங்க பொறுப்பா பாத்துக்காம விட்டுட்டு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. வாங்கின எல்லாமே வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பண்றது? மாடி, மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? நம்மளோட மெயின் கோர்ஸ் ரெண்டுமே இப்ப பாழாயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனை நம்ம இப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஜீவா, இது என்ன மீறி நடந்த ஒரு விஷயம். இருந்தாலும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். சொல்லுங்க அன்பு சார், எப்படி இருக்கீங்க? சந்திரன், நான் இப்போ வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப் வேணும். என்ன அர்ஜென்ட் ஆனாலும் சொல்லுங்க சார், பண்ணிடலாம்.